ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. சின்ன கவுண்டர் எங்க செல்ல கவுண்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. மறைந்த விஜயகாந்த் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பன்முகத்தன்மை கொண்ட விஜயகாந்த் வாழ்க்கை வரலாறு. இவரின் இயற்பெயர் விஜயராஜ். சினிமாவுக்காக வைத்த பெயர் விஜயகாந்த். பிறப்பு 25 ஆகஸ்ட் 1952. பிறந்த இடம் திருமங்கலம், மதுரை. மனைவி பிரேமலதா. குழந்தைகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன். பெற்றோர் அழகர்சாமி நாயுடு, ஆண்டாள். புனைப்பெயர் கேப்டன் புரட்சி கலைஞர். கேப்டன் விஜயகாந்த் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை தேவக்கோட்டையிலுள்ள தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 10ஆம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்த் அதன் பின் தனது தந்தையின் அரிசி ஆலையின் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்தார். படிக்கும் பருவத்திலேயே இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் சினிமாவில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்த இவருக்கு 1978 இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்து தனது திரைப்பயணத்தை துவங்கினார். அதன் பின் 1980 வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படத்தில் முக்கிய வேடமேற்று நடித்து ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முற்பட்டார். 1981 இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் ஒரு மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் தந்தது. இதனை அடுத்து தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காண்பிக்க நினைத்து அதற்கேற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து பல வெற்றி படங்களை தந்தார் விஜயகாந்த். தன்னால் குணச்சித்திர வேடமேற்று நடித்தும் வெற்றி பெற முடியும் என்ற நிரூபித்த படம் இயக்குனர் R. சுந்தர்ராஜன் இயக்கத்தில் 1984ஆம் ஆண்டு வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற இதனைத் தொடர்ந்து அம்மன் கோயில் கிழக்காலே, தழுவாத கைகள், ஊமை விழிகள் என்று பேர் சொல்லும்படி இவருடைய படப்பட்டியல் நீண்டது. 1991 இயக்குனர் R.K. செல்வமணியின் இயக்கத்தில் வெளிவந்து மிக பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இத்திரைப்படம் விஜயகாந்திற்கு 100வது திரைப்படம் என்ற அந்தஸ்தோடு வந்தது மட்டுமல்லாமல் இத்திரைப்படத்திற்கு பின்னர் தான் இவரை இவருடைய ரசிகர்களும் இவருடைய கட்சி தொண்டர்களும் அன்போடும் மரியாதையோடும் கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவராவார். இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் உண்டு. இவரது படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும். ஊழல், திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும். விஜயகாந்த் நடிக்கும் படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரானதாகவும் தேசப்பற்று மிக்க படங்களாக இருக்கும். பெரும்பாலும் இரட்டை வேடம், போலீஸ் மற்றும் இராணுவ வீரர் போன்ற வேடங்களில் நடித்துள்ளார். விஜயகாந்த் நடிகனாக மட்டுமில்லாமல் தமிழ் திரைப்பட சங்க தலைவராகவும் இருந்துள்ளார். அவர் தலைவராக இருந்தபோது பல கோடி கடன் அடைக்கப்பட்டு முன்னணி சங்கமாக உயர்த்தினார். சுமார் 35 வருடங்கள் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தையும் துவங்கினார். 2006 நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த தனிப்பெரும் கட்சியாக உருவானது. இவர் சந்தித்த முதல் தேர்தலில் தனது முதல் களமாக விருதாச்சலம் தொகுதியிலே போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட சுமார் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடி MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 49 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு பின்பு சில நாட்களிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவுடன் இருந்த கூட்டணியை முறித்துக்கொண்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார். கேப்டன் விஜயகாந்த் 1979ஆம் ஆண்டு அகல்விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 2015ஆம் ஆண்டு வரை 150க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
இவரது நடிப்பையும் நாட்டுப்பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்திற்கு கலைமாமணி விருது 2001, எம்ஜிஆர் விருது 1994, சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது 2009 ஆகியவற்றை வழங்கியுள்ளது. மத்திய அரசும் சிறந்த குடிமகனுக்கான விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரது ஆத்மா சாந்தியடைய மீண்டும் தமிழ்நாட்டில் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சில மனிதர்களின் மறைவுக்கு மட்டுமே கண்ணீர் வரும். இவர் மறைவுக்கு கண்களில் நீர் தழும்புகிறது. ஒரே ஒரு ஏக்கம், நல்ல முதல்வர் கேண்டிடேட் தமிழ்நாடு அதை செய்ய தவறிவிட்டது.